வலது காலை தூக்கி காகத்தின் மீது மிதித்தபடி இருக்கும் வித்தியாசமான சனி பகவானை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள 1300 ஆண்டுகள் பழமையான அதுல்யநாதேஸ்வரர் திருத்தலத்தில்தான் இந்த அபூர்வமான சனி பகவான் அருள் பாலிக்கிறார். வழக்கமாக நின்ற கோலத்தில் காட்சியளிக்கும் சனி பகவான் இங்கு மட்டும் தன் வலது காலை தூக்கி தனது வாகனமான காகத்தின் மீது மிதித்தபடி மிகவும் வித்தியாசமான கோலத்தில் காட்சி தருகிறார். இவரை மனதார வணங்கினால் 7.5 சனி மற்றும் அஷ்டம சனியால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் உடனடியாக விலகிவிடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த கோவிலில் இருக்கும் சிவபெருமானுக்கு அரையணிநாதர் என்ற பெயரும் உண்டு. அரை என்றால் பாறை என்று அர்த்தம். ஒரு பெரிய பாறையின் மீது அழகாக அமர்ந்து அருள் பாலிப்பதால் அவருக்கு இந்த பெயர் வந்தது. ஒருமுறை திருஞான சம்பந்தர் இந்த கோவிலுக்கு வந்தபோது மாற்று மதத்தினர் சிலர் இந்த கோவிலை பூட்டி வைத்திருந்தனர். இதைக் கண்ட சம்பந்தர் மனம் உருகி ஈசனை பாடிய அடுத்த நொடியே பூட்டப்பட்டிருந்த கோவில் கதவுகள் தானாகவே திறந்தன. மேலும் இத்தலத்தில் ஈசன் சம்பந்தருக்கு ஜோதி வடிவிலும் காட்சி கொடுத்துள்ளார். மகாபலியை பாதாள உலகத்திற்கு அனுப்பிய பின் பெருமாளும் இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாய என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.